Swayam Prabha. Digital India. Educated India. எல்லோருக்கும் வணக்கம். நம்ம லாஸ்ட் கிளாஸில் மெஷர் ஆஃப் அ செட்னா என்னென்னு டிஃபைன் பண்ணிவிட்டு அப்புறம் மெஷரபிள் செட்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் மெஷரபிள் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். குறிப்பாக வந்து சிம்பிள் மெஷரபிள் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். அப்புறம் எப்போ ரெண்டு மெஷரபிள் ஃபங்க்ஷன் ஆன மெஷரபிள் செட்டில் வந்து இருந்ததுன்னா அதை வந்து எப்போ சம் பண்ண முடியும், எப்போ மல்டிப்ளை பண்ண முடியும், மல்டிப்ளை பண்ணால் அதெல்லாம் வந்து எப்போ மெஷரபுளாக இருக்கும், அது வரைக்கும் பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸ்லேயும் வந்து நம்ம அந்த மெஷரபிள் ஃபங்க்ஷன்ஸ், லெபெக் இன்டகிரேஷன் இதை தான் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அல்லது ரிவைஸ் பண்ண போகிறோம். ஸோ ஈங்கிறது வந்து ஒரு மெஷரபிள் சப்செட் ஆஃப் MBLEன்னு எழுதிக்கிறேன். மெஷரபிள் சப்செட் ஆஃப் R. இப்போ நம்மக்கிட்ட FGன்னு ரெண்டு மெஷரபிள் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஃப்ரம் to minus infinity to infinity are measurable functions. ஏற்கனவே நம்ம வந்து சம்மு ப்ராடக்ட் எப்போ மெஷரபிள்னு வந்து நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை வந்து ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், ஒரு மெஷரபிள் ஃபங்க்ஷன், அது ரெண்டுத்தையும் கம்போஸ் பண்ணும்போது அதுவும் வந்து மெஷரபிள்ங்கிறதையும் பார்த்துருக்கோம். இப்போ இன்னொரு முக்கியமான ஒரு என்ன பார்க்கணுன்னா, இப்போ நம்ம வந்து மேக்ஸிமம் ஆஃப் f of t g of t ஃபார் எவ்ரி t நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இந்த ஃபங்க்ஷனும் வந்து ஒரு மெஷரபிள் ஃபங்க்ஷன் தான். ஸோ h of t வந்து இந்த மாதிரி நான் டிஃபைன் பண்ணேன்னா ஃபார் எவ்ரி t இன் e. அதே மாதிரி நான் ஸோ இங்கே h யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னொன்று வந்து ஸோ h prime of t இது வந்து, அல்லது இங்கே வந்து h1 இது வந்து h2ன்னு வச்சுக்கோங்க. இது மேக்ஸிமம், இது மினிமம் ஆஃப் f of t g of t ஃபார் எவ்ரி t. இப்படி எடுத்தோம்னா h1 h2 ரெண்டுமே வந்து மெஷரபிள் ஃபங்க்ஷன்ஸ். h1 அண்ட் h2 ஆர் மெஷரபிள் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ நம்ம ரெண்டு ஃபங்க்ஷனுக்கு வந்து மேக்ஸிமம் மினிமம் பார்த்துருக்கோம். இதே மாதிரி நம்மக்கிட்ட ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், மெஷரபிள் ஃபங்க்ஷன்ஸ் இருந்தாலும் அதுக்கு வந்து சுப்ரீமம், இன்ஃபீமம் டிஃபைன் பண்ண முடியும். அதுவும் வந்து மெஷரபிளாக தான் இருக்கும். ஓகே, இதெல்லாம் வந்து நம்ம மெஷர் தியரியிலே வந்து படித்ததுனால நான் ஜஸ்ட் ஒரு ஃபேக்டாக ஸ்டேட் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ நம்மக்கிட்ட வந்து எஃப்என்கிறது வந்து ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் மெஷரபிள் ஃபங்க்ஷன்ஸ் ஆன் ஈன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ்டெண்டட் ரியல் வேல்யூட் மெஷரபிள் ஃபங்க்ஷன்ஸ்னு வச்சுட்டோம்னா தென் நம்ம வந்து ஹெச் ஆஃப் எக்ஸ் வந்து சுப்ரீமம் ஆஃப் எஃப்என் ஆஃப் டி. ஹெச் ஆஃப் டி வந்து சுப்ரீமம் ஆஃப் எஃப்என் ஆஃப் டி ஃபார் எவ்ரி டி இன் இ. அதே மாதிரி ஜி ஆஃப் டி இதை வந்து இன்ஃபீமம் ஆஃப் எஃப்என் ஆஃப் டி ஃபார் எவ்ரி டி இன் ஈன்னு எடுத்தோம்னா இந்த ஹெச் ஜி ரெண்டுமே மெஷரபிள். தென் ஹெச் ஆஃப் டி வந்து இப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம், ஜி ஆஃப் டி இப்படி டிஃபைன் பண்ணோம்னா ஹெச் அண்ட் ஜி ஆர் மெஷரபிள். ஸோ இதோட நம்ம இங்கே இதெல்லாம் எதுக்கு டிஸ்கஸ் பண்ணுறோன்னா, லிமிட் இன்ஃபீமம், லிமிட் சுப்ரீமம் ஆஃப் சீக்வன்ஸ் ஆஃப் மெஷரபிள் ஃபங்க்ஷன்ஸ் வந்து மெஷரபிள், ரைட்? இது வந்து ஃபர்தர். ஸோ ஃபர்தர் நம்ம என்ன சொல்ல முடியும்னா, லிமிட் இன்ஃபீமம் n tending to infinity fn of t இந்த ஃபங்க்ஷனை நம்ம டிஃபைன் பண்ணாலும் அண்ட் டிஃபைன் பண்ண முடியும்
and limit supremum of fn of t are measurable functions. Okay, இங்கே பாருங்க, அதனால தான் வந்து நம்ம மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணோம், அப்புறம் சுப்ரீமம் டிஃபைன் பண்ணோம், மினிமம் இன்ஃபிமம். இது வந்து லிமிட், அதாவது இது சுப்ரீமம் ஆஃப் இன்ஃபிமம், இது இன்ஃபிமம் ஆஃப் சுப்ரீமம். ரெண்டுத்தையும் சுப்ரீமம் இன்ஃபிமத்தை யூஸ் பண்ணி இதை டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ இன் பர்டிகுலர் if fn of t converges for every t in E na, then the limit function f of t equal to limit n tending to infinity fn of t. இதுவும் வந்து ஒரு மெஷரபிள். இங்கே வந்து நான் கன்வர்ஜஸ் இன் எக்ஸ்டெண்டட் ரியல் நம்பர் சிஸ்டம்னு எடுத்துக்கிறேன். அதாவது fn of t converges to plus இன்ஃபினிட்டியாக இருக்கலாம், fn of t converges to மைனஸ் இன்ஃபினிட்டியாக இருக்கலாம். அந்த கேஸ்லேயும் கூட நம்ம f of tங்கிற ஃபங்க்ஷனை ப்ளஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டின்னு அதோடைய லிமிட் வேல்யூ வச்சு டிஃபைன் பண்ணோன்னா இந்த லிமிட் ஃபங்க்ஷனும் வந்து மெஷரபிள் தான். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ஃபங்க்ஷன்ஸ், நம்மக்கிட்ட ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருந்ததுன்னா அது ரிலேட்டடான மெஷரபிள் ஃபங்க்ஷன்ஸ் நம்மளால் என்னெல்லாம் சொல்ல முடியும். ஸோ அதை நம்ம இங்கே சொல்லியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஃபேக்ட் வந்து என்னென்னா, ஸோ நம்மக்கிட்ட வந்து நம்ம வந்து லெபெக் இன்டகிரேஷன் டிஃபைன் பண்ணணும். ஸோ அதுக்காக வந்து நான் ஒரு நான் நெகட்டிவ் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன். ஸோ சப்போஸ் எஃப்ங்கிறது வந்து ஈலேருந்து 0 to இன்ஃபினிட்டிக்கு போகக்கூடிய ஒரு மெஷரபிள் ஃபங்க்ஷன் இஸ் மெஷரபிள். ஓகே, ரெண்டாவது இங்கே எக்ஸ்டெண்டட் ரியல் வேல்யூ மெஷரபிள் ஃபங்க்ஷன் நான் நெகட்டிவ்னு எடுத்துருக்கோம். இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்மளால் வந்து ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் சிம்பிள் ஃபங்க்ஷன்ஸ், சிம்பிள் மெஷரபிள் ஃபங்க்ஷன்ஸ், அது வந்து கன்வர்ஜஸ் டு எஃப், அந்த மாதிரி இன்ஃபேக்ட் இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன்ஸே வந்து சொல்ல முடியும். தென் ஃபார் n belongs to n, let Sn of t, இதை வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னா j minus 1 by n எப்போன்னா if j minus 1 by n less than or equal to f of t less than j by n. இது என்ன மாதிரி jன்னா, இந்த j வந்து 1லேருந்து j equal to 1 to n, சாரி இங்கே வந்து 2 power n, இது வந்து 2 power n. ஓகே, ஸோ இதுவும் வந்து 2 power n. அதாவது எஃப் ஆஃப் டியோடைய வேல்யூ வந்து இந்த இன்டர்வலில் இருந்ததுன்னா எஸ்என்னை வந்து நான் எப்படி டிஃபைன் பண்ணுறேன்னா இந்த லோயர் லிமிட் வேல்யூ. அதர்வைஸ் இஃப் எஃப் ஆஃப் டி கிரேட்டர் தென் என்னன்னா இதை வந்து என்னன்னு டிஃபைன் பண்ணுறேன். ஸோ இப்படி ஃபார் எவ்ரி நேச்சுரல் நம்பர் நம்ம இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுறோம். அதாவது ரேஞ்சு எஃப்ஓடைய ரேஞ்சை வச்சுட்டு ரேஞ்சை வந்து ஸ்மால் இன்டர்வல்ஸாக பிரிச்சுக்கிறோம், டிஸ்ஜாயின் இன்டர்வல்ஸாக பிரிச்சுக்கிட்டு n கிரேட்டர் தென் எஃப் ஆஃப் டி கிரேட்டர் தென் என்னன்னா அங்கே வந்து என்னன்னு டிஃபைன் பண்ணிடுறோம். ஆனால் எஃப் ஆஃப் டி வந்து லெஸ் தென் n, அப்போது ஏதாவது ஒரு இன்டர்வலில் இருக்க போது அந்த இன்டர்வலில் லோயர் இன்டர்வல், அந்த இன்டர்வலோடைய லோயர் லிமிட், லோயர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூவை வந்து Sn ஆஃப் டியை டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இதுலேருந்து நம்ம ஈஸியாக நம்ம என்ன சொல்ல முடியும்னா Sn ஆஃப் டி less than or equal to Sn plus 1 of t. ரெண்டாவது இதெல்லாம் நான் நெகட்டிவ் for all t belongs to E. ரெண்டாவது Sns are simple measurable function. Sns are simple measurable functions. சிம்பிள்ங்கிறது வந்து ஈஸியாக தெரிஞ்சிடும் டெஃபினேஷனில் இருந்து. மெஷரபிள் ஏன்னா எஃப் வந்து மெஷரபிள், எஃப் மெஷரபிள்ங்கிறதுனால இந்த செட்டெல்லாம், அதாவது இன்வர்ஸ் இமேஜ் ஆஃப் இந்த இன்டர்வல் பார்க்குறீங்க, எஃப் இன்வர்ஸ் ஆஃப் j minus 1 by 2 to the power n கமா j by 2 to the power n, இது வந்து மெஷரபிள் செட்டு. இந்த மெஷரபிள் செட்டில் Sn உடைய வேல்யூ என்ன, j minus 1 by 2 power n. அப்போ Sn எல்லாமே வந்து மெஷரபிள் தான் வரப்போகுது, ரைட்? Sns எல்லாம் மெஷரபிள். மூணாவது
இன்ஃபேக்ட் இங்கே ஃபஸ்ட் ஒன்னில் வந்து எல்லாமே வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் டி. அதுவும் வந்து டெஃபனிஷன்லேருந்து இந்த எஸ்என்னுடைய டெஃபனிஷன்லேருந்து கிளியராக தெரிஞ்சிடும். மூணாவது வந்து எஸ்என் ஆஃப் டி converges to f of t as n tends to infinity. இது வந்து for every t belongs to e க்கு வந்து இது ட்ரூ. அப்போது ஒரு மெஷரபிள் ஃபங்க்ஷன், நான் நெகட்டிவ் மெஷரபிள் ஃபங்க்ஷன் கொடுத்தாங்கன்னா நம்மளால் வந்து ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் இன்க்ரீசிங் சீக்வன்ஸ் ஆஃப் சிம்பிள் மெஷரபிள் ஃபங்க்ஷன்ஸ் கண்டுபிடிக்க முடியும், such that Sn of t converges to f of t. ஓகே, இப்போ வந்து f வந்து ஒரு பவுண்டட் மெஷரபிள் ஃபங்க்ஷனாக இருந்ததுன்னா இந்த Sn வந்து converges to f யூனிஃபார்ம்லி, அதுவும் வந்து நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும். ரைட், இஃப் f is a bounded measurable function, then Sn converges to f uniformly on E. என்ன ரீசன் பாருங்க, என்ன ரீசன்னா f of t க்கும் Sn of t க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னா 1/2 to the power n. அது வந்து ஃபார் எவ்ரி t, அதனால யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ். ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம f நான் நெகட்டிவ் ஃபங்க்ஷன் எடுத்துட்டு நம்மளால் ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் சிம்பிள் மெஷரபிள் ஃபங்க்ஷன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடிஞ்சுது. இப்போ f வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன், அது வந்து பாசிட்டிவ் வேல்யூ நெகட்டிவ் வேல்யூ ரெண்டுமே எடுக்கு. அப்போ என்ன செய்யறது? ஸோ நெக்ஸ்ட் வந்து சப்போஸ் இஸ் மெஷரபிள். ஸோ இந்த கேஸில் என்ன பண்ணணும்னா, சப்போஸ் f வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் ரியல் வேல்யூட் மெஷரபிள் ஃபங்க்ஷன்னா இதுக்கும் நம்ம வந்து ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் சிம்பிள் ஃபங்க்ஷன்ஸ், சிம்பிள் மெஷரபிள் ஃபங்க்ஷன்ஸ் கன்வர்ஜிங் டு f பாயிண்ட் வைஸ் இதை வந்து நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அது எப்படி பண்ணணும்னா, ஸோ f உடைய பாசிட்டிவ் பார்ட்டை பாருங்கள். ஸோ f ப்ளஸ் இது வந்து என்னென்னா மேக்ஸிமம் ஆஃப் f of t, 0 and f minus of t. இது வந்து என்னன்னா maximum of minus f of t, 0. இப்போ இந்த f ப்ளஸ்ங்கிறது வந்து f உடைய பாசிட்டிவ் பார்ட் அல்லது நான் நெகட்டிவ் பார்ட், f மைனஸ்ங்கிறது f உடைய நெகட்டிவ் பார்ட். ஓகே, ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும்னா f ப்ளஸ்ங்கிறது வந்து மேக்ஸிமம் ஆஃப் டூ மெஷரபிள் ஃபங்க்ஷன், ஸோ மெஷரபிள், f மைனஸும் மெஷரபிள். ஓகே, ஏன்னா ஸ்கேலார் மல்டிபிள் ஆஃப் மெஷரபிள் ஃபங்க்ஷன் இஸ் மெஷரபிள், அதெல்லாம் வந்து x இன்ட்டு ஒய்லேருந்தே வந்துடும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த f ப்ளஸுக்கு ஒரு சீக்வன்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும், நான் நெகட்டிவ் சீக்வன்ஸ் கன்வர்ஜிங் டு f ப்ளஸ். f மைனஸுக்கு ஒரு நான் நெகட்டிவ் சீக்வன்ஸ் ஆஃப் சிம்பிள் மெஷரபிள் ஃபங்க்ஷன்ஸ் கன்வர்ஜிங் டு f மைனஸ். ஸோ அது ரெண்டுத்தோடைய சப்ட்ராக்ஷன் பார்த்தோன்னா வந்து அது வந்து எஃப்க்கு கன்வர்ஜ் ஆக போகுது. ஸோ நம்ம இந்த பாசிட்டிவ் பார்ட் அண்ட் நெகட்டிவ் பார்ட் ஆஃப் எஃப்லேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும்னா, எஃப் வந்து எஃப் இஸ் ஈக்குவல் டு எஃப் ப்ளஸ் மைனஸ் எஃப் மைனஸ் அண்ட் மாட் எஃப். மாட் எஃப் வந்து என்னென்னா எஃப் ப்ளஸ் ப்ளஸ் எஃப் மைனஸ். ஓகே, இப்போ நமக்கு என்ன தெரியும்னா f ப்ளஸுக்கு ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் சிம்பிள் மெஷரபிள் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ Sn இன்க்ரீசஸ் டு f ப்ளஸ்ன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி Tnங்கிறது வந்து சீக்வன்ஸ் ஆஃப் சிம்பிள் மெஷரபிள் ஃபங்க்ஷன்ஸ் இன்க்ரீசிங் டு f மைனஸ். ஸோ இந்த அப்பர் ஆரோப்பட்ட இன்க்ரீசஸ்ன்னு அர்த்தம். இது வந்து இந்த இன்க்ரீசிங் சீக்வன்ஸ் வந்து இங்கேருந்து வந்துடும். இப்போ நம்ம Sn மைனஸ் Tn இது வந்து பார்த்தோன்னா இது வந்து சீக்வன்ஸ் ஆஃப் சிம்பிள் மெஷரபிள் ஃபங்க்ஷன்ஸ். இங்கே வந்து நான் ஒரு விஷயம் வந்து என்ன சொல்கிறேன்னா, நம்மக்கிட்ட ரெண்டு சிம்பிள் ஃபங்க்ஷன் இருக்குது, அதோடைய சம்மும் சிம்பிள் ஃபங்க்ஷன் தான் வரப்போகுது. ஏன்னா அதோடைய நம்பர் ஆஃப் வேல்யூஸ் வந்து ஃபைனைட் தான். ஏன்னா எஸ் ஃபைனைட் நம்பர் ஆஃப் வேல்யூ தான் எடுக்குது, டீயும் ஃபைனைட் நம்பர் ஆஃப் வேல்யூ தான் எடுக்குது. ஸோ அதனால் எஸ் ப்ளஸ் டி வந்து ஃபைனைட் நம்பர் ஆஃப் வேல்யூ தான் வரப்போகுது. ரெண்டாவது மெஷரபிள் வரப்போகுது, ஏன்னா சம் ஆஃப் டூ மெஷரபிள் ஃபங்க்ஷன் இஸ் மெஷரபிள். அப்போ Sn மைனஸ் Tn வந்து ஒரு சிம்பிள் மெஷரபிள் ஃபங்க்ஷன். அதே நேரத்தில் இது வந்து கன்வர்ஜஸ் டு இந்த f ப்ளஸ் மைனஸ் f மைனஸ், அதாவது Sn மைனஸ் Tn கன்வர்ஜஸ் டு f. ஓகே, இஸ் a sequence of function
such that limit n tending to infinity Sn minus Tn இது வந்து f. ஓகே, ஸோ இதே மாதிரி நம்ம காம்ப்ளெக்ஸ் மெஷரபிள் ஃபங்க்ஷன்னா அதோடைய ரியல் பார்ட் எடுத்துக்கணும், இமேஜினரி பார்ட் எடுத்துக்கணும். ரியல் பார்ட்டுக்கு நமக்கு ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் சிம்பிள் மெஷரபிள் ஃபங்க்ஷன்ஸ் கிடச்சிரும், இமேஜினரி பார்ட்டுக்கும் அதே மாதிரி சீக்வன்ஸ் ஆஃப் சிம்பிள் மெஷரபிள் ஃபங்க்ஷன் கிடச்சிரும். அதோடைய சம் ரியல் பார்ட் சீக்வன்ஸ் ப்ளஸ் I டைம்ஸ் இமேஜினரி பார்ட் சீக்வன்ஸ், அது வந்து கன்வர்ஜஸ் டு த given complex valued measurable function. ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து லெபெக் இன்டகிரேஷன் வந்து எப்படி டிஃபைன் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸோ லெபெக் இன்டகிரேஷன் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு நான் நெகட்டிவ் சிம்பிள் ஃபங்க்ஷனுக்கு எப்படி லெபெக் இன்டகிரேஷன் டிஃபைன் பண்ணுறதுங்கிறத வந்து டிஃபைன் பண்ணலாம் அல்லது டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ லெட் எஸ் வந்து இருந்து 0 இன்ஃபினிட்டி போகக்கூடிய பி எ நான் நெகட்டிவ், அது நான் நெகட்டிவ் வந்து டெஃபனிஷன்லேயே இருக்குது அல்லது கோடமைன்லேருந்து ஈஸியாக தெரிஞ்சிடும். பி எ சிம்பிள் மெஷரபிள் ஃபங்க்ஷன். இப்போ சிம்பிள் மெஷரபிள் ஃபங்க்ஷன்னா அதோடைய கனானிக்கல் ஃபார்மை நம்ம வந்து எழுதிடலாம். தென் எஸ் ஈக்குவல் டு summation j equal to 1 to m rj cej. இங்கே ejங்கிறது வந்து என்னன்னா s inverse of rj, right? s inverse of rj. அப்போ இந்த சிம்பிள் ஃபங்க்ஷனுக்கு நம்ம இன்டகிரேஷன் வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறோம்னா, ஸோ usual integration notation integration over e s d m அல்லது d mu. ஒரு சில புக்கில் d mu னு எழுதுவாங்க, இங்கே வந்து dm னு எழுதலாம். ஓகே, dm mங்கிறது வந்து லெபெக் மெஷர். இது நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோம்னா, this is summation j equal to 1 to m. சாரி, ஓகே, இங்கேயும் நான் ரெண்டு இடத்துல m யூஸ் பண்ணுறேன், ஸோ அதனால் இங்கே வந்து n-னு வச்சுக்கிறேன். n rj times measure of ej, right? measure of ej. ஏன்னா கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் கொடுத்தாங்கன்னா, உதாரணத்துக்கு நீங்கள் எஸ்ஸுக்கு பதிலாக ஒரு கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெஷர் ஆஃப் த செட்டு கிடைக்க போகுது. ஸோ அதனால் வந்து இங்கே வந்து இது மெஷர் ஆஃப் ejங்கிறது வந்து எதுலேருந்து வருதுன்னா, திஸ் இஸ் இன்டகரல் ஆஃப் cej. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம லெபெக் இன்டகிரேஷன் ஆஃப் சிம்பிள் ஃபங்க்ஷனை வந்து டிஃபைன் பண்ணுறோம். ஸோ சிம்பிள் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணதுலேருந்து லெபெக் இன்டகிரேஷன் ஆஃப் அ ஜென்ரல் ஃபங்க்ஷன் வந்து நம்ம அல்லது ஜென்ரல் நான் நெகட்டிவ் மெஷரபிள் ஃபங்க்ஷன் வந்து நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். ஏன்னா வந்து ஒரு நான் நெகட்டிவ் ஃபங்க்ஷன் கொடுத்தாங்கன்னா நம்மளால் வந்து அந்த ஃபங்க்ஷனை சீக்வன்ஸ் ஆஃப் சிம்பிள் மெஷரபிள் ஃபங்க்ஷன்ஸை வச்சு அப்ரோச் பண்ண முடியும். ஸோ அதனால் நம்ம நெக்ஸ்ட்டு அப்ரோச் வந்து f from 0 to infinity, இது வந்து மெஷரபிள். ஸோ இதோடைய லெபெக் இன்டகிரல் எப்படி டிஃபைன் பண்ணுறோம், இன்டகிரல் ஆஃப் dm. இதோடைய டெஃபனிஷன் வந்து என்னென்னா, சுப்ரீமம் ஆஃப் இன்டகிரல் e s dm. இங்கே எஸ்ங்கிறது வந்து என்னென்னா சிம்பிள் ஃபங்க்ஷன். என்ன மாதிரி சிம்பிள் மெஷரபிள் ஃபங்க்ஷன். சிம்பிள் எழுதினாலே வந்து நீங்கள் மெஷரபிள் அஸ்யூம் பண்ணிக்கலாம். இங்கே சிம்பிள் மெஷரபிள் ஃபங்க்ஷன், ஏன்னா நம்ம அந்த மாதிரி எடுத்துக்கலாம். சிம்பிள்னு எழுதுனா சிம்பிள் மெஷரபிள்னு எடுத்துக்கலாம். ஸோ சிம்பிள் மெஷரபிள் ஃபங்க்ஷன், அதே நேரத்தில் அது வந்து நான் நெகட்டிவாக இருக்குது, எஃப்ஐ விட கம்மியாக இருக்குது, ரைட்? ஸோ இந்த மாதிரியான சிம்பிள் ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் இன்டகிரேஷன் என்னன்னு பாருங்கள். அதோடைய சுப்ரீமம் பார்த்தீங்கன்னா அதை தான் வந்து நம்ம லெபெக் இன்டகிரேஷன் ஆஃப் எஃப்னு வந்து டிஃபைன் பண்ணுறோம். ஓகே, ஸோ லெபெக் இன்டகிரேஷன் ஆஃப் ஜென்ரல் ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணுறது? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அதை தான் செய்ய போகிறோம். ஸோ எஃப் ஃப்ரம் ஒரு எக்ஸ்டெண்டட் ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன் மெஷரபிள்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ரெண்டு
பாசிட்டிவ் பார்ட்னு வரும், நெகட்டிவ் பார்ட்னு வரும். நம்மளால் பாசிட்டிவ் பார்ட் என்னன்னு பார்க்க முடியும். ஸோ பாசிட்டிவ் பார்ட்டோடைய லெபெக் இன்டகிரேஷன் என்னன்னு நமக்கு தெரியும், நெகட்டிவ் பார்ட்டோடைய லெபெக் இன்டகிரேஷன் என்னன்னு தெரியும், ரைட். நெகட்டிவ் பார்ட் ஆஃப் எஃப் அதோடைய லெபெக் இன்டகிரேஷன் என்னன்னு தெரியும். ஆனால் ரெண்டுமே இன்ஃபினிட்டியாக இருக்கலாம், ரைட். ரெண்டுமே நான் நெகட்டிவ் ஃபங்க்ஷன், ரெண்டு வேல்யூமே இன்ஃபினிட்டியாக இருக்கலாம். அந்த ரெண்டு வேல்யூமே இன்ஃபினிட்டியாக இருந்தால் நம்ம வந்து இதை இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டின்னு வந்து எழுத முடியாது. அது வந்து ஏன்னா ஒரு இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம். அதனால் இதில் ஏதாவது ஒன்று ஃபைனைட்டாக இருந்ததுன்னா, ரைட், ஏதாவது இன்டெக்ரல் ஆஃப் எஃப் ப்ளஸ் ஃபைனைட் அல்லது இன்டெக்ரல் ஆஃப் எஃப் மைனஸ் ஃபைனைட்னா நம்ம வந்து இன்டெக்ரல் ஆஃப் எஃப்பை வந்து இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுறோம், ரைட். இன்டெக்ரல் ஆஃப் எஃப் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் எஃப் ப்ளஸ் மைனஸ் இன்டெக்ரல் ஆஃப் எஃப் மைனஸ் எப்போன்னா அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் தம் இஸ் ஃபைனைட். ஸோ இதே மாதிரி நம்ம காம்ப்ளெக்ஸ் வேல்யூட் ஃபங்க்ஷனுக்கும் வந்து லெபெக் இன்டகிரேஷனை டிஃபைன் பண்ண முடியும். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஸோ இது வந்து லெபெக் இன்டகிரேஷனுடைய டெஃபினிஷன்ஸ் வேரியஸ் கேசஸில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்டகிரபிள் ஃபங்க்ஷன்னா நம்ம வந்து என்னன்னு பார்க்கலாம். இன்டகிரபிள் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஒரு மெஷரபிள் ஃபங்க்ஷனை நம்ம எப்போ இன்டகிரபிள்னு சொல்லுவோம்னா, ஸோ இன்டகிரல் இ மாட் எஃப் டிஎம் இது வந்து ஒரு ஃபைனைட் வேல்யூவாக இருந்ததுன்னா we say f is integrable. We say f is integrable. Okay. So இந்த integration of mod f, ஆனால் இந்த integration of mod f என்ன, integration of f plus integration of f minus இந்த மாதிரி வரப்போகுது. ஏன்னா இன்டகிரேஷன் வந்து லீனியர், ரைட். இன்டகிரேஷன் வந்து லீனியர். ஆக்சுவலாக இங்கே வந்து சம் ஆஃப் டூ ஃபங்க்ஷன்ஸோடைய இன்டகிரல் வேல்யூ என்ன அதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்கணும் ஆக்சுவலாக. ஆனால் அது வந்து இன்டகிரபிள் ஃபங்க்ஷன்ஸுக்கு பார்க்குறது வந்து கொஞ்சம் மீனிங்ஃபுல்லான விஷயம். ஏன்னா இங்கே வந்து இன்ஃபைனைட் வேல்யூஸ் எல்லாம் நம்ம அலோவ் பண்ணுறோம், ஆனால் இங்கே வந்து இன்ஃபைனைட் வேல்யூஸ் அலோவ் பண்ணுறது இல்லை. ஸோ அப்படி பார்க்கும்போது எஃப் ப்ளஸ் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாட் எஃப், எஃப் மைனஸும் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாட் எஃப், ரைட். ஆனால் இன்டெக்ரல் வந்து லீனியர்ங்கிறதுனால இன்டெக்ரல் ஆஃப் எஃப் ப்ளஸ் இன்டெக்ரல் ஆஃப் எஃப் மைனஸ் வந்து இன்டெக்ரல் ஆஃப் மாட் எஃப்னு வரப்போகுது. ஸோ இது ஃபைனைட்னு வரப்போகுது. ஸோ இந்த கேஸில் இன்டெக்ரல் ஆஃப் எஃப் வந்து இந்த ஃபைனைட் நம்பர் மைனஸ் ஃபைனைட் நம்பர். ஸோ இது வந்து ஃபைனைட். ஓகே. ஸோ இன்னொரு விஷயம், இன்டெக்ரல் ஆஃப் இன்டெக்ரபிள் ஃபங்க்ஷன் அல்லது லெபெக் இன்டகிரேஷன் ஆஃப் அ ஃபங்க்ஷன், அது என்னன்னா, ஸோ இன்டெக்ரல் இ எஃப் டிஎம். ஸோ நான் இங்கே வந்து எஃப் வந்து எனி ஃபங்க்ஷன் வந்து எடுத்துக்கிறேன். எஃப் இஸ் எனி எக்ஸ்டெண்டட் ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன். இந்த கேஸில் இப்போ இந்த இன்டெக்ரல் வேல்யூ வந்து ஜீரோன்னு வந்ததுன்னா இதுக்கு நமக்கு என்ன கிடைக்கும்னா, திஸ் இம்ப்ளை எஃப் ஈக்குவல் டு ஜீரோ ஆல்மோஸ்ட் எவ்ரிவேர் ஆன் இ, ரைட். அல்லது நம்ம அதை இங்கேருந்து வந்து பார்க்கலாம். ஒரு நான் நெகட்டிவ் ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த நான் நெகட்டிவ் ஃபங்க்ஷனுடைய இன்டெக்ரல் வேல்யூ வந்து ஜீரோன்னா, இங்கே எக்ஸ்டெண்டட் கூட இல்லாமல் நீங்கள் நான் நெகட்டிவ் ஃபங்க்ஷன் எடுத்துக்கோங்க. நான் நெகட்டிவ் ஃபங்க்ஷனுடைய இன்டெக்ரல் வேல்யூ வந்து ஜீரோன்னா எஃப் வந்து ஜீரோ ஆல்மோஸ்ட் எவ்ரிவேர். நமக்கு வந்து எஃப் ஈக்குவல் டு ஜீரோன்னு கிடைக்கல, ஆனால் எஃப் ஈக்குவல் டு ஜீரோ ஆல்மோஸ்ட் எவ்ரிவேர். அதாவது எஃப் வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோ அந்த செட் எடுத்தோன்னா அதோடைய மெஷர் வந்து ஜீரோ. அதே நேரத்தில் எஃப் ஈக்குவல் டு ஜீரோ ஆல்மோஸ்ட் எவ்ரிவேர்னா இது வந்து ஆல்வேஸ் இம்ப்ளைஸ் இன்டெக்ரல் இ எஃப் டிஎம் வந்து ஜீரோ. அதுவும் வந்து இந்த டெஃபினேஷன்லேருந்து ஃபாலோ ஆயிரும். அப்போ இது வந்து ஒரு ஈக்குவலன்ட் கண்டிஷன். அதாவது இன்டெக்ரல் ஒரு நான் நெகட்டிவ் ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த நான் நெகட்டிவ் ஃபங்க்ஷனுடைய இன்டெக்ரல் வேல்யூ வந்து ஜீரோன்னா எஃப் ஈக்குவல் டு ஜீரோ ஆல்மோஸ்ட் எவ்ரிவேர். நம்ம லேட்டராக வந்து எல்பி ஸ்பேசஸ் வந்து டிஃபைன் பண்ணணும். ஸோ எல்பி ஸ்பேசஸில் நாம்ங்கிற ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம வந்து இந்த மாதிரியான இன்டெக்ரல்ஸை தான் பார்ப்போம். இன்டெக்ரல் ஆஃப் மாட் எஃப் பவர் பி டிஎம் இதை தான் வந்து பார்ப்போம். இது ஃபைனைட்டாக இருந்தால் அது வந்து எல்பி ஸ்பேஸ்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து நம்ம நாம் டிஃபைன் பண்ணணும், ரைட். நாம் டிஃபைன் பண்ணுறதுக்காக ஓகே. ஸோ நான் குயிக்காக இந்த டெஃபனிஷனை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் இம்பார்ட்டண்டான ரிசல்ட்ஸை ஸ்டேட் பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து எல்பி ஸ்பேஸ்னு வந்து எதை சொல்கிறோன்னா, எல்பி ஸ்பேஸ் அல்லது எல்பி ஆஃப் இ இது வந்து என்னென்னா செட் ஆஃப் ஆல் எஃப் ஃப்ரம் இ டு மைனஸ் இன்ஃபினிட்டி
measurable அது மட்டும் இல்லை such that integral mod of p dm இது வந்து ஃபைனைட்டாக இருக்கணும். ஓகே, இது வந்து ஃபைனைட். இப்போ நம்ம என்ன ஃபார் 1 less than or equal to p less than infinity கேஸில் p equal to infinity நம்ம என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த இதில் வந்து இது நம்ம ஃபஸ்ட்டு ஒரு லீனியர் ஸ்பேஸுங்கிறத வந்து வெரிஃபை பண்ண முடியும் யூஸிங் லிட்டில் எல்பியில் வந்து என்ன மாதிரி ட்ரிக்ஸை யூஸ் பண்ணமோ அதே மாதிரியான விஷயத்தை யூஸ் பண்ணி. இது வந்து ஒரு வெக்டார் ஸ்பேஸ்னு வரப்போகுது அல்லது லீனியர் ஸ்பேஸ். ஸோ இதில் வந்து நம்ம ஒரு நாம் வந்து டிஃபைன் பண்ண போகிறோம். அது என்ன நாம்னா, ஸோ நாம் ஆஃப் இது ஈக்குவல் டு integral e mod of p dm whole power 1/p. இப்போ நாமுடைய ப்ராப்பர்ட்டி நம்ம வெரிஃபை பண்ணணும்னா நாம் ஈக்குவல் டு ஜீரோன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து ஜீரோன்னு வரணும். ஆனால் நமக்கு என்ன வரும்னா இந்த இன்டெக்ரல் வேல்யூ ஜீரோ இம்ப்ளைஸ் மாட் எஃப் ஈக்குவல் டு ஜீரோ, தட் இஸ் எஃப் ஈக்குவல் டு ஜீரோ ஆல்மோஸ்ட் எவ்ரிவேர் தான் வரும், எஃப் ஈக்குவல் டு ஜீரோன்னு வராது. ஸோ அதனால் நம்ம என்ன எடுக்க போகிறோன்னா இந்த செட்டில் வந்து ஆக்சுவலாக ஒரு ஈக்குவலன்ஸ் ரிலேஷனை டிஃபைன் பண்ணுறோம். என்ன ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்னா எஃப் ரிலேட்டட் டு ஜி if and only if f equal to g almost everywhere on e, right? f வந்து g ஓட எப்படி ரிலேட் ஆகுதுன்னா f equal to g almost everywhere on e. ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே உள்ள ஒவ்வொரு மெம்பருக்கும் நம்மளால் ஒரு ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் ஈக்குவலன்ஸ் கிளாஸ் டிஃபைன் பண்ண முடியும். ஸோ அப்போ வந்து லேட்டராக வந்து நம்ம என்ன சொல்லணும்னா இங்கே வந்து எல்லாமே ஈக்குவலன்ஸ் கிளாஸஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் தான். நம்ம ஃபங்க்ஷன் எழுதினாலும் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஈக்குவலன்ஸ் கிளாஸ் கிடைக்குது. நமக்கு ஏற்கனவே ஈக்குவலன்ஸ் கிளாஸோடைய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் தெரியும். அதெல்லாம் வந்து எஃப் ஈக்குவல் டு ஜின்னு இருந்ததுன்னா, அதாவது எஃப் இஸ் ரிலேட்டட் டு ஜின்னா ஈக்குவலன்ஸ் கிளாஸஸும் வந்து சேமாக வரப்போகுது. அல்லது ஈக்குவலன்ஸ் கிளாஸஸ்லாம் வந்து டிஸ்ஜாயிண்டாக இருக்கும் whenever f is not related to g. ஸோ அப்படி பார்த்தா தான் வந்து இந்த நாம் எஃப் ஈக்குவல் டு ஜீரோ இம்ப்ளை எஃப் மஸ்ட் பி ஈக்குவல் டு ஜீரோன்னு வரும். ஏன்னா இங்கே வந்து எஃப் ஈக்குவல் டு இந்த இன்டெக்ரல் ஈக்குவல் டு ஜீரோ இம்ப்ளை எஃப் ஈக்குவல் டு ஜீரோ ஆல்மோஸ்ட் எவ்ரிவேர். ஓகே, ஸோ இங்கே வந்து இது பினாம் வந்து ஒரு நான் நெகட்டிவ் ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு ஜீரோ இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எஃப் ஈக்குவல் டு ஜீரோ ஆல்மோஸ்ட் எவ்ரிவேர். ஸோ அதை தான் நம்ம ஈக்குவலன்ஸ் கிளாஸாக சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ ரெண்டாவது நம்ம ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி ஏற்கனவே நம்ம வந்து சிஏபியில் வந்து வெரிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி அந்த ஹோல்டர்ஸ் இன்இக்வாலிட்டி மின்கோஸ்கிஸ் இன்இக்வாலிட்டி வச்சு பார்க்கும்போது இது வந்து ஒரு நாம் லீனியர் ஸ்பேஸ்னு வரும். ரெண்டாவது இது வந்து ஒரு பனாக் ஸ்பேஸாகவும் இருக்கும். அந்த விஷயம்லாம் வந்து நம்ம மெஷர் தியரி கோர்ஸில் வந்து எல்பிஇ இஸ் கம்ப்ளீட் வித் ரெஸ்பெக்ட் டு இந்த மெட்ரிக் அல்லது இந்த நாம், அது வந்து மெஷர் தியரியில் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா இது வந்து ஒரு பனாக் ஸ்பேஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பினாம். எல்பிஇ இஸ் அ பனாக் ஸ்பேஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பினாம். இப்போ பி ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி கேஸில் இது என்ன மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்னா எல் இன்ஃபினிட்டி ஆஃப் இ, எகைன் இது எல்லாமே ஈக்குவலன்ஸ் கிளாஸ் தான். செட் ஆஃப் ஆல் எஃப் மெஷரபிள் ஈக்குவலன்ஸ் கிளாஸஸ், ரைட்? ஈக்குவலன்ஸ் கிளாஸஸ் கிளாஸ் என்ன மாதிரி இருக்குன்னா இது வந்து எசென்ஷியலி பவுண்டட் ஃபங்க்ஷன்ஸ், ரைட்? எசென்ஷியலி பவுண்டட் ஃபங்க்ஷன். தேர் எக்ஸிஸ்ட் எம் greater than 0 such that அல்லது m suffix f greater than 0 such that measure of set of all t belongs to E such that mod f of t greater than m. இந்த செட்டு பார்க்குறீங்க, mod f of t greater than m பார்க்குறீங்க, இதோடைய மெஷர் வந்து ஜீரோவாக இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா f வந்து எசென்ஷியலி பவுண்டட்னு சொல்கிறோம். ஸோ f is essentially bounded. ஓகே, இப்போ இங்கே நாம் வந்து என்னென்னா இங்கே நாம் எஃப் இன்ஃபினிட்டி வந்து என்னென்னா இதுக்கு பேர் வந்து எசென்ஷியல் சுப்ரீமம். இது வந்து என்னென்னா இன்ஃபிமம் ஆஃப் செட் ஆஃப் ஆல் எம் கிரேட்டர் தென் 0 such that m is an essential bound of f. ஓகே, அதாவது இந்த எஃப் உடைய எசென்ஷியல் பவுண்ட் எல்லாம் பாருங்கள், அதுக்கு இன்ஃபிமம் எடுங்க, அதுதான் வந்து எசென்ஷியல் சுப்ரீமம், அதுதான் இதோடைய நாம். ஓகே, ஸோ இங்கே எல் இன்ஃபினிட்டியும் வந்து எல் இன்ஃபினிட்டி இஸ் அ பனாக் ஸ்பேஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இந்த எசென்ஷியல் சுப்ரீமம். ஓகே, ஸோ இதோட நான் இன்னைக்கு லெக்சரை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் லெக்சரில் இஸ் அ பனாக் ஸ்பேஸ்.
ஸோ நம்ம நெக்ஸ்ட் லெக்சரில் டியூவல் ஆஃப் எல்பிஏபி இதை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான ஒரு சில ரிசல்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் லெபெக் டாமினேட்டட் கன்வர்ஜென்ஸ் தியரம் அல்லது மோனோட்டான் கன்வர்ஜென்ஸ் தியரம் அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதை ஜஸ்ட்டு குயிக்காக ரீகால் பண்ணிவிட்டு நம்ம எல்பிஏபி வந்து டியூவல் ஆஃப் எல்பிஏபியை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி.